கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடந்த 60 பேருக்கு மேலே அங்கே படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்த படுகொலைக்கு முழு காரணம் தமிழக முதலமைச்சரும் தமிழக அரசும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் இது படுகொலைன்னு சொல்கிறேன்னா, இதே போன்ற ஒரு சம்பவம் கடந்த ஆண்டு நடைபெற்றது. அப்பொழுது முதலமைச்சர் அவர்கள் இரும்பு கரம் கொண்டு இதை அடக்குவோம், இந்த கள்ளச்சாராய கலாச்சாரத்தை ஒழிப்போம் என்று பல வசனம் பேசினார். அப்பயும் இந்த சிபிசிஐடி என்கொயரி வச்சாங்க, வந்தாங்க போனாங்க, அங்கே விற்றவங்க ஒரு 10 பேரை 5 பேரை கைது பண்ணாங்க, முடிஞ்சு போச்சு. இப்போ மறுபடியும் பக்கத்து மாவட்டத்தில் சம்பவம். இப்பயும் ஒரு சிபிசிஐடி என்கொயரி, ஒரு தனிநபர் கமிஷன், இதில் ஒரு 20 பேர் கைது பண்ணியிருக்காங்க, விற்றவங்களை கைது பண்ணியிருக்காங்க. இதில் என்ன உண்மை வெளிவரப்போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. இது கொஞ்ச நாள் போன அப்புறம் அது எல்லாம் ஆகிடும். அடுத்த சம்பவம் 6 மாதத்துலேயோ அடுத்த வருஷம் வரும். ஏன் இது தொடர்ச்சியாக சொல்லிட்டு வரேன்னா, அந்த மாவட்டத்தில் விழுப்புரம் மாவட்டத்திலேயோ திருவண்ணாமலை மாவட்டத்திலேயோ கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலேயோ வட மாவட்டங்களில் குறிப்பாக இந்த கள்ள சாராயம் காய்ச்சறது வரதெல்லாம் இது காலங்காலமாக நடக்கிறது ஒன்றுதான். பல முறை நாங்கள் சொல்லியும் அது அன்றைக்கி கைது பண்ணுவாங்க, அன்றைக்கி மாலையில் வெளியில் வந்துடுவாங்க. இது யார் ஆளுங்கட்சியோ அவங்களுடைய உடந்தையோடு தான் கள்ள சாராயம் காய்ச்சறது நடக்கும். யார் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அவங்களுடைய ஆதரவு வச்சு தான் காய்ச்சுவாங்க. இப்போ நான் கள்ளக்குறிச்சியில் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் அங்கே என்ன நடந்தது. அந்த மலையில் கிட்டத்தட்ட 20-30 ஆண்டு காலமாக அங்கே கள்ளச்சாராயம் அங்கே விநியோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள், அங்கே காய்ச்சிட்டு இருக்காங்க. அதற்கு யார் பாதுகாவலர்னா, அங்கே பார்த்தா மலையில் போய் பார்த்தா அங்கே அந்த சட்டமன்ற உறுப்பினருடைய தம்பி ஒருத்தர் மலைராஜா, காட்டுராசாவா மலைராசாவா இல்லை, அவர் ஒரு பெரிய டான், அங்கே எம்எல்ஏவோட தம்பி, இவர் தான் அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் எல்லாம். இது அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மக்களுக்கு, மாவட்டத்தில் உள்ள மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், அங்கே இருக்கிற காவல்துறைக்கு தெரியும், அதிகாரிகளுக்கு தெரியும். அங்கே இப்போ வரவங்களை போகிற ஏன் பள்ளிக்கூடம் படிக்கிற பிள்ளைங்கிட்ட போய் கேட்டால் இதெல்லாம் யார் பாதுகாப்பு கொடுக்குறான்னு அவன் எம்எல்ஏன்னு தான் சொல்கிறாங்க. அப்படி அவ்வளோ பேருக்கு தெரியுத செய்தி முதலமைச்சருக்கு தெரியாதாமா, அரசுக்கு தெரியாதாமா? எவ்வளோ ஒரு மோசம். இது உயிர் சம்பந்தமான பிரச்சனை. உயிர் மட்டும் கிடையாது, இது ஏதோ இந்த சம்பவம் நடந்ததுனால இது இப்போ பண்ணிருக்கு. இது காலங்காலமாக இப்போ என்னென்னா அந்த கிராமங்களெல்லாம் என்ன பண்ணிடுறாங்க, அது குத்தைக்கு விட்டுடுறாங்க மொத்தமாக. ஒரு வருஷத்துக்கு 35,000 50,000 60,000 குத்தைக்கு விட்டுடுறாங்க. குத்தைக்கு விட்டுட்டு அவன் ஒருத்த மட்டும்தான் அங்கே இந்த ஊரில் விற்க முடியும். அடுத்த ஆண்டு இந்த குத்தகையை புதுப்பிப்பாங்க. யார் அதிகமாக காசு கொடுக்குறது? இதுதான் எல்லா கிராமத்திலும் நடக்கிறது அங்கே. அப்போ இதெல்லாம் சிபிசிஐடி என்கொயரி பண்ணி சொல்லுவாங்களா? ஏன்னா இதில் சிபிசிஐடி என்ன பண்ணுவாங்க, அங்கே கீழ் மட்டத்தில் யார் அதில் பிடிப்பாங்க, அப்புறம் அவங்களுக்கு யார் சின்ன சின்ன ஆளுங்கள்லாம் பிடிச்சி வைப்பாங்க. இதில் அரசியல் புள்ளிகள், பெரிய பெரிய புள்ளிகள் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. அதனால தான் எங்களுக்கு நோக்கம் சிபிஐ என்கொயரி வந்தால் தான் உண்மையான உண்மை வெளியே வரும். சிபிசிஐடியில் இங்கே மாநில அரசுக்கு அது முதலமைச்சர் துறையில் முதலமைச்சர் தான் அதுக்கு தலைமை. முதலமைச்சர் அவங்க கட்சியை சார்ந்த எம்எல்ஏக்களோ அமைச்சர்களோ இதில் சம்மந்தப்பட்டிருக்கான்னு எப்படி சொல்லுவார்? அந்த ஒன்மேன் கமிஷன் போட்டிருக்காங்க, அவர் சொல்கிறாரான்னு நான் பார்க்குறேன். நான் இது யாருக்கிட்ட போய் கேட்டாலும் அங்கே சொல்கிற செய்தி இந்த 2 எம்எல்ஏக்கள் தான் சம்மந்தப்பட்டிருக்காங்க யாருன்னா சொல்கிறாங்க. அந்த ஊரில் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச உண்மை அது. அதாவது கள்ளச்சாராயம் விற்கிறவங்களும் அதற்கு உடந்தையாக இருக்கிறவங்களும் எங்கள் மேலே வழக்கு போடுறானுங்க. இது எப்படி இருக்கு? நாங்கள் அதை எதிர்த்து போராடுறோம், விற்கிறவங்களும் அதுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம், எங்கள் மேலே வழக்கு போடுறாங்க. அதை பற்றி எங்களுக்கு நாங்களாம் பார்த்துப்போம், சட்ட ரீதியில் பார்த்துப்போம், அரசியல் ரீதியில் நாங்கள் பார்த்துக்க போகிறோம். அதெல்லாம் நாங்கள் எல்லாம் எவ்வளோ பார்த்துட்டோம், இது பார்க்க மாட்டோமா? ஆனால் எங்ககிட்ட நிறைய ஆதாரங்கள் இருக்கு, இங்கே இருக்குது, எங்ககிட்ட இருக்குது. அது அடுத்தது, அது அடுத்தது ஆன்டிடோட் இல்லை. நான் முடிச்சிடுறேன். 3 அப்போது
எங்களோட நோக்கம் சிபிஐ விசாரணை நடந்தால் தான். ஏன்னா சிபிஐ விசாரணை ஏன் நாங்கள் கேட்குறோன்னா, இது வந்து இன்டர்ஸ்டேட் இஷ்யூ. பாண்டிச்சேரியிலேருந்து வந்து தான் அங்கே மெத்தனால் வந்து கும்மிடிப்பூண்டின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்பு கடந்த காலத்தில் பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கு, அங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ இதில் யார் சப்ளை பண்ணுறா எல்லாமே இருக்கும். இல்லை இதில் வந்து உயர் காவல்துறை அதிகாரி சம்மந்தப்பட்டிருக்காங்க. சிபிசிஐடி அவங்க மேலே ஏதாவது அலிகேஷன் கொடுப்பாங்களா? பண்ண போகிறதில்ல. இல்லை உயர்நிலை அரசியல்வாதிகள் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அதனால் சிபிஐ என்கொயரி வந்தால் தான் எங்களுக்கு உண்மையான விசாரணை கிடைக்கும், உண்மைகள் வெளிவரும். ஏன் இது நாங்கள் கேட்குறோன்னா, இது ஏதோ விளம்பரத்துக்காகவோ அரசியலுக்காக நிச்சயமாக நாங்கள் கேட்கல. இது நாங்கள் கேட்குறது அடுத்த முறை இது போன்ற ஒரு சம்பவம் நடைபெறக்கூடாது, அந்த ஆதங்கத்தில் தான் நாங்கள் கேட்குறோம். அடுத்தது நடக்கக்கூடாது. சிபிஐ என்கொயரி பண்ணாங்கன்னா இது வந்து கடந்த 30 ஆண்டுகளாக யார் விற்றாங்க, எந்த நெக்ஸஸ், யார் பாதுகாப்பு, எப்படிலாம் எல்லாமே இது என்கொயரியில் வரும். அது யார் இருந்தாலும் சரி, எந்த கட்சி, எந்த அமைப்பு, எந்த சமுதாயம், எந்த ஜாதி பண்ணாலும் எங்களுக்கு அவ்வளோ, யார் தப்பு பண்ணாலும் நடவடிக்கை எடுங்க. இந்த கலாச்சாரத்தை அழிக்கணும். இந்த கலாச்சாரத்தை என்ன, முதல்ல பூரண மது விலக்கு கொண்டு வாங்க, படிப்படியாக கொண்டு வாங்க. ஒரே நாளில் கொண்டு வர வேண்டாம். ஒரே நாளில் கொண்டு வந்துட்டாங்கன்னா அவ்வளோதான். எல்லாம் தமிழ்நாடு இளைஞர்கள் எல்லாம் அவர் மருத்துவமனையில் அனுமதிப்படுவாங்க எல்லாம். அந்த அளவுக்கு இவங்க தமிழ்நாடு, இதுதான் திராவிட மாடல். திராவிட மாடல் என்ன தெரியல, தமிழ்நாட்டில் மது இல்லாமல் இருக்க முடியாத சூழல் இளைஞர்களுக்கு, இதுதான் திராவிட மாடல். அதனால் இதை கொண்டு வந்தது தான். அது இன்னொன்று, அவங்க ஏன் குடித்தாங்கன்னு காரணம், நான் அந்த கிராமத்துக்கெல்லாம் நான் போய் பார்த்தேன். பாதிக்கப்பட்ட மக்கள்லாம், அந்த குடும்பத்தை இழந்த மக்கள்லாம் நான் போய் சந்திச்சு. நான் அது இல்லாமல் அவங்க சொல்கிற காரணங்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, இது காலங்காலமாக விற்றுட்டு இருக்கிறாங்க. நாங்கள் புகார் கொடுத்தா காலையில் கைது பண்ணுறாங்க, மாலையில் எங்களை வந்து மிரட்டுறான். யார் புகார் கொடுத்தாங்களோ காவல்துறையில் இவங்க தான் புகார் கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க, எங்களை மிரட்டுறாங்க அப்படின்னு. இது பெரிய ஒரு நெக்ஸஸ் இருக்குது, பொலிட்டிஷியன் போலீஸ் நெக்ஸஸ். இது சிபிசிஐடி வெளியில் கொண்டு வருவாங்களா? நிச்சயமாக பண்ண மாட்டாங்க. டாஸ்மாக் மூடப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. அதே நேரத்தில் கள்ளுக்கடை திறக்க அனுமதிக்க வேண்டும் அப்படின்ட்டு இப்போ சீமான் கூட பேசியிருக்காரு. அதெல்லாம் எங்களுக்கு உடந்த கிடையாது. எங்களோட நோக்கம் வந்து தமிழ்நாடு மாறிச்சு. இப்போ தமிழ்நாடு வந்து குடிகார நாடாக மாறிட்டு இருக்கு. ஏன்னா 3 தலைமுறைகள் வந்து இன்னைக்கு மது அருந்து ரொம்ப மோசமான நிலைமைக்கு வந்துட்டாங்க. தமிழ்நாட்டில், இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் அதிகமாக ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, சாலை விபத்துகள் நடக்கிறது. காரணம் மது. தமிழ்நாட்டில் தான் அதிகமாக வந்து இளம் விதவைகள் இருக்கிறாங்க, காரணம் மது. தமிழ்நாட்டில் அதிகமாக கல்லீரல் பிரச்சனை இருக்கிறது, காரணம் மது தான். தமிழ்நாட்டில் அதிக மனநிலை நோய் பிரச்சனை வருது, மது தான். தமிழ்நாட்டில் அதிக தற்கொலை நடக்கிறது காரணமும் மது தான். இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையிலேருந்து எல்லாமே மது தான் காரணம். இவங்க மதுவை வந்து விற்கல, மதுவை திணிக்கிறாங்க, டார்கெட் வைக்கிறாங்களே. 45,000 கோடி இந்த ஆண்டுன்னா அடுத்த ஆண்டு 50,000 கோடி டார்கெட் வைக்கிறாங்க. ஏன் நீ கல்வியில் வச்சுட்டு போ, விவசாயத்தில் வச்சுட்டு போ, சம்பாவில் வச்சுட்டு போ, தாளடியில், குருவையில், அதில் இப்போ டார்கெட் வைங்க. இதெல்லாம் இது அங்கே கேட்டால் என்ன சொல்கிறாங்க, டாஸ்மார்க்கில் போய் குடித்தா 200 ரூபாய் குடிக்கணும், இங்கே 30-40 ரூபாய் கிடைக்குது. இதுதான் காரணமாக சொல்கிறாங்க. அதான் இதெல்லாம் இது மாதிரிலாம் பண்ணுவாங்க. இது மாதிரிலாம் திமுக மட்டும்தான் பண்ணுவாங்க. இதெல்லாம் நல்லா குடிக்கிறதுக்கு என்னென்ன வழிவகை செய்யணுமோ அதுதான் டெட்ரா பேக்லேருந்து, அப்புறம் வந்து அந்த ஏடிஎம் அதில் இந்த அர்த்தம், ஹோம் டெலிவரி, அடுத்தது ரேஷன் கார்டுலாம், ரேஷன் கடையில் தான் விற்கணும். அடுத்து அது வச்சுருவாங்க. குலசேகரன் கமிஷன் வந்து 6 மாதமாக இருந்தது. குலசேகரன் கமிஷன் வந்து எந்த பரிந்துரையும் கொடுக்கல. தணிகாச்சலம் கமிஷன் தான் பரிந்துரை கொடுத்தாங்க. தணிகாச்சலம் தான் அப்போதைய பேக்வர்ட் கிளாஸ் சேர்மனாக இருந்தார். அதன் பிறகு குலசேகரன் கமிட்டி வந்து 6 மாதம் இருந்தார். அவருக்கு ஒரு வண்டி கொடுத்தாங்க, ஒரு ஆஃபீஸ் கொடுத்தாங்க, மாதம் சம்பளம் கொடுத்தாங்க. 6 மாதமாக சம்பளத்தை வாங்கிக்கிட்டு அப்புறம் வீட்டுக்கு போயிட்டார். வேற ஒரு துரும்பு கூட ஒன்றும் நடக்கலை குலசேகரன் ஆணையம்.
திமுக வந்தாங்க, அந்த குலசேகர் நாணயத்தை சம்பளத்தை கட் பண்ணாங்க, ஆணையம் முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான், இதுதான் நடந்தது. சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடந்த வருடம் விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து கலாச்சார பலி ஏற்படுத்தல சார். அதே மாதிரியே இந்த தடவையும் கள்ளக்குறிச்சிக்கு அடுத்த நாளோ 2ஆம் நாளோ வந்து பார்த்தீங்கன்னா அதே விழுப்புரத்தில் வந்து ஒருத்தர் வந்து கலாச்சாரம் இருந்துட்டு கண் பார்வை வந்து இறந்துருக்காரு சார். அது வந்து நம்ம ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க, அதுக்கான கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவர் மேலே என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு தெரியல. ப்ளஸ் திமுக வந்து இரும்பு கரகம் வந்து அடக்கும்னு சொல்கிற இடத்துல எல்லாமே மீண்டும் அந்த சாராய நடந்துட்டு தான் இருக்குது. இதே மாதிரி கள்ளக்குறிச்சியில் அடுத்து தொடருமா, அதுக்கான ஆக்ஷன் என்ன எடுப்பாங்கன்றது ஒரு அதுதான் நாங்கள் கேட்குறோம். சிபிஐ விசாரணை வந்தால் தான் முழுமை வரும், உண்மை வெளியில் வரும். யார் உடந்தன்னு அவங்களெல்லாம் வந்து கைது பண்ணி வழக்கு போட்டு பண்ண முடியும். ஏன்னா இது வந்து கொலை குற்றம், இது ஏதோ சும்மா சாராய விற்கிற கேஸ் கிடையாது, இது கொலை செய்த கேஸ், இது கொலை குற்றம் இது. அதனால் இது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அதில் நீங்கள் சொன்னது பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் கண்ணு போயிடுச்சுன்னு சொல்லி இங்கே மருத்துவர் ஐயாவும் அதுக்கு ஸ்டேட்மெண்ட் விட்டு விசாரணை நடத்தணும்னு சொன்னார், ஒன்றும் வெளியில் வரல. அதுக்கப்புறம் சேலத்துலேயும் நடந்த ஒரு சம்பவம் நடந்திருக்குது. அதில் தொடர்ச்சியாக நடந்து. இப்போ நான் கேட்குறேன், இந்த இவ்வளோ பேர் இறந்ததுக்கு பிறகு அந்த கல்வராய மலையில் போயிட்டு 5000 பேரல் கள்ளச்சாராயத்தை போய் அழிக்கிறாங்களே, கரெக்டாக எங்கே ஸ்பாட்டுன்னு கரெக்டாக தெரிஞ்சு நேராக போகிறாங்க, ஸ்பாட்டுக்கு போயிடுறாங்க. அது ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சது தான், அந்த ஸ்பாட்டில் தான் விற்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியுது, காய்ச்சுறாங்கன்னு எங்களுக்கு தெரியுது. 850 பேரை கைது பண்ணுறாங்க அடுத்த நாள். ஏன் அதுக்கு முன்னாடி ஏன் கைது பண்ணல? அப்போ இது மாதிரி தமிழக மக்கள் சாகணும், செத்தாதான் நீங்கள் நடவடிக்கை எடுப்பீங்க. இதுதான் திமுக அரசா? குட்கா போன்ற கேஸ் 4 வருஷமா சிபிஐ விசாரிச்சுட்டு இருக்காங்க, எந்த ஒரு முன்னேற்றமும் அந்த வழக்குல இல்லை. திரும்ப சிபிஐ விசாரணைக்கே நீங்க அதே வழக்க திரும்ப மீண்டும் ஒரு கள்ளச்சாராய வழக்கமா இருக்கட்டும், இது ஒரு அரசியல். அதாவது நான் சிபிஐ விசாரணை கேட்குறேன்னா, இது முதல்ல இன்டர்ஸ்டேட் பிரச்சனை. ரெண்டாவது, கடந்த ஆண்டு நடந்த சம்பவத்துக்கும் சிபிசிஐடி என்கொயரி பண்ணி ஒன்றும் ஆகலை, தடுத்து நிறுத்தினாங்களா? இல்லை. இதில் அடுத்தது முக்கியமானது என்னென்னா, அரசியல்வாதிகள், உயர் நிலையில் உள்ள அரசியல்வாதிகள் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க, காவல்துறை, உயர்நிலை காவல்துறை சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. இதில் வந்து ஒரு கலெக்டர் வந்து தவறான தகவல் சொல்கிறார், என்னன்னு இது கள்ளச்சாராயம் சாவு இல்லைன்னு ஒரு கலெக்டர் சொல்கிறார். அதை சொன்னதுனால என்னாச்சு, வீட்டில் எடுத்துன்னு போய் அந்த மீதி சாராயம் வீட்டில் எடுத்துன்னு வச்சுருந்தாங்க, அதையும் குடிச்சிட்டாங்க. ஏன்னா கலெக்டரே சொல்லிட்டாரு இது கள்ளச்சாராயம் இல்லைன்னு சொல்லிட்டு அதையும் குடிச்சிட்டாங்க. அதனால் இன்னொன்று என்னாச்சு, கள்ளச்சாராயம் இல்லைன்னு சொன்னதுனால ஒரு நாளுக்கு அப்புறமா தான் ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாங்க அவங்க. அப்போ இது எவ்வளோ பெரிய மோசடி இதெல்லாம். அதனால தான் நான் கேட்குறோம், சிபிஐ என்கொயரி அரசியல் காரணத்துக்காக நிச்சயமாக நான் சொல்லலை, இது மத்திய அரசு சார்ந்தது அப்படிலாம் எதுவுமே அரசியல் காரணத்துக்காக சொல்லலை. நான் உண்மையாக உணர்வுபூர்வமாக நான் சொல்கிறேன். ஏன்னா இது போன்ற ஒரு சம்பவம் மறுபடியும் நடக்கக்கூடாது, அந்த ஆதங்கத்தில் தான் சொல்கிறேன். தமிழக மக்களுடைய உயிர் மிக முக்கியமானது, விலை மதிக்க முடியாதது, அதை காப்பாற்றணும்.